கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். யோபுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்த பொழுது யோபு தேவனை பற்றி கூறின வார்த்தை தான் இது. தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொன்னார். அதற்கு முந்தின உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமமுள்ளவர். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். பாருங்கள், நம்முடைய தேவன் இப்படியெல்லாம் பட்டவர். இப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாகவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள். அவர் கட்டளையிட சூரியன் உதிக்காதிருக்குமாம். அவர் நட்சத்திரங்களை மறைத்து வைக்கிறாரா. இன்னும் எல்லாமே அவர்தான் உண்டாக்கினார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாகவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். 1-2 அதிசயங்கள் அல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வல்லமைகளை உணர்ந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள், அதை அனுபவித்திருந்தார்கள். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்கிறார், அவர் செயலில் மகத்துவமானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடினமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்லுவீர்கள் என்றால், இயேசு உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கே அவரை உங்கள் சொந்த இரட்சகராக, சொந்த தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்விலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட பெரிய அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நிச்சயமாகவே தேவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்து உமக்கன்று சாட்சிகளாய் இருக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.